الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك ماذا أحل لهم قل أحل لكم الطيبات وما علمتم من الجوارح مكلبين تعلمونهن مما علمكم الله فكلوا مما أمسكنا عليكم واذكروا اسم الله عليه واتقوا الله إن الله سريع الحساب صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 364வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துல் மாஇதாவினுடைய 3வது வசனத்திற்குண்டான இறுதி பகுதிக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹ் தஆலா ஈமானை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்கள், ஈமான ஏற்றுக்காத காஃபிர்கள் மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டதுக்கப்புறம் அவங்க மனசுக்குள்ளே இப்படி ஒன்று நினச்சாங்க. என்ன நினச்சாங்க? இனிமேல் முஸ்லீம்களை ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது, இனிமேல் முஸ்லீம்களை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, மக்கமா நகரமே அவங்க கைக்கு வந்துருச்சு, அவங்க தான் இனிமேல் உயர்ந்தவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காஃபிர்கள் மனசுக்குள்ளே என்ன செஞ்சாங்க? நினச்சாங்க. காஃபிர்கள் மனசுக்குள்ளே நினச்சதை அல்லாஹு தாலா இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய சூரத்துல் மாஇதாவில் சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், இனிமேல் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? முஸ்லீம்களாக இருக்கிறவங்க நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்குவீங்க? அவங்கள நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சியாதீங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. உண்மையிலேயே பயம் அப்படிங்கிறது நீங்கள் அவங்க விஷயத்தில் அவங்களுக்கு பயக்காதீங்க. யாருக்கு பயங்க? அல்லாஹுக்கு பயங்க. என்ன செஞ்சால் அல்லாஹ் தாலா சொல்லி காண்பிச்சு. இந்த சூரத்துல் மாஇதாவினுடைய 3வது வசனத்திற்குண்டான விளக்கத்தினுடைய ஒரு வரி மக்கா மாநகரத்தில் இறங்குச்சு. எப்போ? ஹிஜ்ரி 8 இறங்குச்சு. அதே ஆயத்தினுடைய அடுத்த பகுதி அப்படிங்கிறது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜுக்கு போகிறப்ப என்ன செஞ்சிச்சு? இறங்குச்சு. இந்த ஆயத்து விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரி, இந்த ஆயத்தினுடைய இந்த பகுதி இறங்கி கிட்டத்தட்ட 83 நாட்கள் என்ன செஞ்சாங்க? ஹயாத்தோட இருந்தாங்க. எங்க இறங்குச்சு? மக்கமா நகரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்தில் துல்ஹஜ் பெற 9 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சிருச்சு. அதற்கப்புறம் அஸ்ருடைய தொழுகை முடிஞ்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது என்ன செஞ்சிருந்தாங்க? உட்கார்ந்துருந்தாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க? ஆயத்தை இறக்கினான். ஆயத்து இறங்குகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆயத்தினுடைய வஹீனுடைய கணத்தை தாங்க முடியாம ஒட்டகம் என்ன செஞ்சிருச்சு? கீழே உட்கார்ந்துருச்சு. நாங்க என்ன செஞ்சோம்? கண்கூடாக பார்த்தோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க.
இது எப்பேற்பட்ட நாளுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது என்ன நாளுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னாங்க சஹாபாக்கள்? யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு ரசூலுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. இது எப்பேற்பட்ட நகரம் உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். இது எப்பேற்பட்ட மாதம் உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். அது தெரியும் அரஃபாவுடைய நாள் என்று சொல்லி, இந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம் சஹாபாக்களுக்கு தெரியும். இது நகரம் புனிதமிக்க மக்கமா நகரம் அரஃபாவுடைய மைதானம் தெரியும். ஆனால் ரசூல் கேட்கிறப்ப என்ன சொன்னாங்க? ரசூலுக்கு தான். இப்ப இது வார்த்தைகளிலேயே மிக மிக உயர்வான பணிவான வார்த்தை அப்படித்தானங்க. தெரியும்னு சொல்றது ஒன்று இருக்குது, எனக்கு தெரியறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க சொல்லுங்களேன். என்னங்க நீங்க சொல்லுங்களேன், இதுதான் அசல் பாடமே. என்னங்க சஹாபாக்கள்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோரிக்கை தான் வச்சாங்க, நாயகம் அதெல்லாம் சரி நீங்க சொல்லுங்க நாயகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது புனிதம் நிறைந்த கண்ணியம் நிறைந்த மாதம், இது கண்ணியம் நிறைந்த நாள், இது கண்ணியம் நிறைந்த இடம், இது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், வந்திருக்கவங்க வராதவங்களுக்கு போய் எத்தி வச்சிருக்கேன், வந்திருக்கவங்க வராதவங்களுக்கு போய் எத்தி வச்சிருக்கிறேன். என்ன சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த இறங்கி அந்த ஆயத்தினுடைய பகுதி என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் ஓதி காண்பிச்சாங்க. அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் என்ன செஞ்சிட்டேன், நான் பூர்த்தியாக ஆக்கிவிட்டேன். அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய உபகாரம்னு சொல்லி என்னென்னலாம் இருக்குதோ எதையுமே மிச்ச வைக்காம முழுசா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னங்க முழுசா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வரலீது லகுமுல் இஸ்லாம தீனன், இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை நான் தீனாக, அந்த மார்க்கம் தான் பரிபூர்ணமான மார்க்கம் என்ன செஞ்சுட்டேன், நான் கபூல் பண்ணிக்கிட்டேன்னு என்ன செஞ்சேன் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யூதர் வந்து கேட்டாரா இல்லையா, உங்களுக்கு இறங்கின ஆயத்து எங்களுக்கு இறங்கிருச்சுன்னு சொன்னா நாங்க அந்த நாள் என்னவா கொண்டாடி இருப்போம், ஈது பெருநாளாக கொண்டாடி இருப்போம்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஆயத்தை தான் நாம என்ன செஞ்சோம், சென்ற வாரத்தினுடைய தஃசீர்ல பார்த்தோம். அதை சார்ந்த நிறைய செய்திகள் என்ன செஞ்சோம், நாம பார்த்தோம். அல்லாஹ் சொல்லி காண்பிச்சான்னுங்க, நியமத்தை உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன், எந்த நியமத்தையும் என்ன செய்யலை நான் விட்டு மிச்சம் வைக்கல. மிச்சம் வைக்கிறதுன்னா என்ன அர்த்தங்க? டீ குடிக்கிறாரு, பால் குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, என்ன செய்கிறாங்க, கொஞ்சோன்னு மிச்சம் வச்சிடறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மிச்சம் வைக்கிறது இன்னைக்கு ஃபேஷன். என்னங்க அப்படித்தானுங்க, இன்னைக்கு துன்யா ஃபேஷனுக்கு உண்டான காலம். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறாங்க கழிவுக்கு உண்டான காலம்ங்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றுவானா. என்னங்க ஃபேஷன், கொஞ்சோன்னு மிச்சம் வைக்கிறது ஃபேஷன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாலை குடிச்சிட்டு மிச்சம் வைக்காதீங்க, புதுசாக குடிச்சிருங்க. முழுசா என்ன செய்யுங்க, நீங்க குடிச்சிருங்க. சாப்பாட்டை எதையுமே பருக்கையை மிச்சம் வைக்காதீங்க, முழுசா என்ன செய்யுங்க, நீங்க சாப்பிட்டுருங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உண்டான நியமத்தை நான் முழுசா கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது எதையுமே நான் என்ன செய்யல, நான் மிச்சம் வைக்கல. இப்போ நாம சென்ற வாரத்தில் கேட்டோம்லங்க, அல்லாஹ் கொடுத்துருக்கிற நியமத்திலேயே மிக மிக ஃபர்ஸ்ட் நியமத்து, உன்னதமான நியமத்து என்னங்க? என்னங்க ஞாபகத்து வருதா? என்னங்க? அடுத்தவர்களின் மீது நம்மின் மீது உண்டான பயத்தை அல்லாஹ் போட்டு வச்சிருக்கான். என்னங்க பாயிண்டா ஒரு பயம். என்னங்க ஒரு பயம். அல்லாஹ் சொல்றான், நியமத்து எத்தனையோ நியமத்து இருக்கட்டும், ஆனால் முதல் நியமத்து என்ன தெரியுமா? உங்களின் மீது உண்டான பயத்தை அடுத்தவர்களின் மீது என்ன செஞ்சிருக்கிறேன், நான் போட்டு வச்சிருக்கிறேன். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அதனாலதான் பத்ர் போர்க்களத்துல சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்துல இறக்கி அனுப்பி விட்டாங்க. இந்த எதிர் திசையில் இருக்கிறவங்க 1000 பேர், 313 சஹாபாக்களுக்கும் எதிரில் இருக்கிறவங்க 1000 பேரா தெரியல. ஆனா 1000 பேர் இந்த 313 பேரை பார்த்தா பிரம்மாண்டமான படையா என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அல்லாஹ் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்க்களத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ் இப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, சஜிதாவிலே படுத்திருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்தீக் நாயகம் என்ன செஞ்சாங்க, வெற்றி நமக்கு தாங்க நாயகமேன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு களத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஃபர்ஸ்ட் ஒரு 3000 படை இறக்கினான். 3000 படை இறக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை கீழே என்ன செய்யல, இறங்கல. அல்லாஹ் என்ன செஞ்சான், அடுத்து 5000 படை என்ன செஞ்சான், இறக்கிட்டான். நம்மளா இருந்தா என்ன செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ் ஆட்கள் வந்துருச்சாலும் வேலையை ஆரம்பிச்சுட்டு போடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் தலை என்ன செய்யல, இறங்கல. 5000 படைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பெரும் பெரும் மலக்குகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்னுடைய தலை கீழே என்ன செய்யல, இறங்கல. இப்போ அல்லாஹ் ஆயத்தில் சொன்னா, நாயகமே நானே வர்றேன். என்னங்க நானே வர்றேன்,
யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி அன்னி மஅக்கும், கீழே போங்க உங்களுக்கு பின்னால நான் களத்துல இருக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் தான். இந்த களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுவெல்லாம் இறங்கிருச்சு, ஆனா இறங்கினதற்கு முன்னாலேயே ஒரு செய்தி, ஒரு விஷயத்தை என்ன செஞ்சேன் தெரியுமா? சஉல்கி ஃபீ குலூபிஹிமுர் ருஅப, அவங்க கல்புல உங்க சம்பந்தமான பயத்தை போட்டு விட்டுட்டேன். புரியுதுங்களா? எதிரிகளுடைய உள்ளத்துல ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சேன்? நான் பயத்தை போட்டு விட்டுட்டேன். இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிற நிஅமத்திலேயே மிக மிக உன்னதமான நிஅமத். இதுல பெரிய கவலையான விஷயம் என்ன தெரியுமா? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷன்கிட்ட இருந்து நிஅமத்தை எடுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் எந்த நிஅமத்தை எடுப்பான் தெரியுமா? எதிரிகளின் மீது உண்டான பயம் போய் அவர் எதுக்கு எடுத்தாலும் பயந்தாங்கோலியா மாறிடுவார். நாளைக்கு என்ன செய்யறது, இன்னைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு என்ன செய்யறது, அது இப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு பயம் என்ன செய்யுமா? மனுஷங்கள் போல வந்துருமாமா. சொல்ற புரியுதுங்க? மனுஷனுக்கு பயம் வந்தா என்ன சொல்லுவாங்க? ஏதாவது அஜத்துல ஓதி பாருங்க, ரொம்ப பயந்து போய் கிடக்கிறாரு. ஏதாவது ஆயத்துக்கிட்ட ஓதி ஊதி விடுங்க, சொல்லுவோமா இல்லைங்களா? அப்ப மனுஷனுக்கு இயற்கையாக மனுஷனுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னோம்னா என்ன ஆகல? அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நாம என்ன செஞ்சுட்டோம்? இழந்துட்டோம்னு அர்த்தம். இயற்கையாக மனிதனுடைய உள்ளத்துல ஒரு விதமான தைரியமும், யார் கூட இருக்கிறா? அல்லாஹ் கூட இருக்கிறாங்கிற முழுமையான நம்பிக்கை இருக்கிற போது அந்த மனிதனுடைய நிஅமத்துக்கள் பூர்த்தி ஆயிடுச்சு, நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வழங்கிக்கலாம். இப்படி நிறைய செய்திகளை, நிறைய வியாக்கியானங்கள் என்ன செஞ்சோம் நம்ம கடந்த வாரத்தினுடைய தஃசீர்ல பார்த்தா அல்லாஹ் தஆலா கடைசியாக சொன்னான், ஃபமனில் துர்ர ஃபீ மஹ்மஸத்தின் கைர முத்தஜானிஃபில் லிஸ்மின் ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நிர்பந்தமான சூழ்நிலையில, சந்தர்ப்பத்தில் மேல சொன்ன கெட்டு போன மையத்தையோ செத்து போனதையோ ரத்தத்தையோ ஒருத்தருக்கு குடிச்சா தான் உயிர் வாழ முடியுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை குடிச்சிட்டால் என்ன செய்யலாம்? அவரு வாழ்ந்துக்கலாம். அவருக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லிருக்காங்க. ஒருத்தர் சாக கிடக்கிறாரு, மௌத்தா போக கிடக்கிறாரு, எதுவுமே இல்லை, அந்த இடத்துல என்னதான் கிடக்குதுங்க? செத்து போன மாமிசம் தான் கிடக்குது. அல்லாஹ் தஆலா தடை செஞ்சு போட்ட ரத்தம் தான் என்ன செய்யுது? கிடக்குது. அதை குடிச்சாவது அவர் என்ன செஞ்சுக்கணும்? உயிர் வாழணும். ஏன்? அதை குடிச்சு நான் வாழ்றதுக்கு பேசாம மௌத்தாவே போயிடலாமேன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த போய் இந்த ரத்தத்தை குடிச்சா, இந்த செத்து போன படத்தை சாப்பிட்டா நான் உயிர் வாழணும், இதுக்கு வாழ்றதுக்கு நான் வாழாம இருக்கலாம், பேசாம நான் மௌத்தா போயிடுறேன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாதாமா. அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்துருக்கிற ரூஹு அப்படிங்கிறது கண்ணியமானது, அதை நான் டைம் கொடுக்குறப்ப தான் வாங்குவேன். நீங்களே ஒரு நேரத்தை என்ன செஞ்சுக்காதீங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நீங்களே ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மாதிரி நிர்பந்தமான சூழ்நிலைகளை அதையாவது நீங்க சாப்பிட்டு வாழ்ந்துக்கங்க என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிக்காங்க. இப்ப கடைசி வாரத்தில் கடைசியாக நாம பார்த்த ஆயத்தினுடைய தஃசீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அரஃபாவுடைய மைதானத்தில் இறங்கின ஆயத் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். குர்ஆனுடைய வசனங்கள்ல இறுதியாக இறக்கப்பட்ட ஒரு ஆயத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு என்ன செய்யறாங்க? முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்யறாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வேற எந்த வசனங்களும் என்ன செய்யலைங்க? இறங்கல. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ்ங்கிற ஒரு சூரா இறங்குச்சு. கடைசியா அல்லாஹ் தஆலா வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்கங்க, நீங்க திரும்பி போகிற நாளுன்னு ஒன்று இருக்குது. இங்கேயே இருந்துற போறது இல்லை, திரும்பி போகிற நாளுன்னு ஒன்று செய்தி இருக்குதுங்கிறதுக்குண்டான வசனங்கள் என்ன செஞ்சிருச்சு? இறங்குச்சு. கம்ப்ளீட்டுங்கிற வசனம் அப்படிங்கிறது இதோட என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஹலால் ஹராம யாரும் புதுசா நிர்ணயிக்க தேவையில்லை. இனிமேல் நபி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வரப்போகிறது கிடையாது. எல்லா விதமான சட்டங்களும் எல்லா விதமான விஷயங்களும் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. எந்த நபிக்கும் இப்பேற்பட்ட ஆயத்து வரல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கோ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கோ எந்த நபிக்கும் நான் என் மார்க்கத்தை முடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறேன்னு எந்த நபியும் சொல்லலை, ரசூலுல்லாவை தவிர. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க, நான் என் மார்க்கத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருக்கிறேன்னு சொல்லி. அப்போ எப்பேற்பட்ட நபி அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா இந்த கண்ணியத்தை உணர்வதற்குண்டான தௌஃபீக் எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தந்திருவானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துல் மாயிதாவினுடைய 4வது வசனம். இந்த ஆயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விளக்கங்கள். ஒரு விளக்கம் அல்ல, 2 விளக்கம் அல்ல, எக்கச்சக்கமான விளக்கத்தை இந்த சூரத்துல் மாயிதாவினுடைய 4வது வசனத்தில் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தோம்டா இன்னும் 2-3 டீ நான் கொடுக்க வேண்டியது வரும். என்னங்க முடியலங்க திருத்து
இதுக்கு ஒரு டீ சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம்ல இல்லைங்களா? அவ்வளவு வியாக்கியானந்த இந்த ஆயத்துக்குள்ள என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமாவையே யதார்த்தமாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு வார்த்தைக்குள்ள வியாக்கியானம்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதுக்குள்ள நிறைய கருத்துக்கள் என்ன செய்யறான், இந்த ஆயத்துக்குடைய தஃசீர்ல சொல்றான். நமக்கு இந்த நேரத்தில் எது சொன்னா நம்மளால விளங்கிக்கிறதுக்கு சாத்தியப்படுமோ அதை மட்டும் என்ன செய்வோம், நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன வேட்டையாடுறதுன்னு சொல்றோம்லங்க, அப்படின்னா என்னங்க? வேட்டையாடுறது, காட்டில் போய் வேட்டையாடுறது, மிருகங்களை வேட்டையாடுறது, கொன்று என்ன செய்யறது, வேட்டையாடுறது. அதாவது இவங்க அம்பால் என்ன செய்வாங்க, ஈட்டியால் என்ன செய்வாங்க, ஒரு மிருகத்தை என்ன செய்வாங்க, அம்பு விட்டு என்ன செய்வாங்க, வேட்டையாடுறது ஒன்று இருக்குது. அல்லது இவங்க பழக்கப்படுத்தி வச்சிருந்த நாய்களையோ மிருகங்களையோ அனுப்பிச்சு விட்டு என்ன செய்வாங்கங்க, வேட்டையாடுவாங்க. அரபுகள்கிட்ட வேட்டையாடுறது அப்படிங்கிறது டைம் பாஸ்லயே ரொம்ப உன்னதமான டைம் பாஸ். என்னங்க புரியுதுங்களா? ஒரு 10 நாளைக்கு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்னங்க 10 நாளைக்கு ஒன்றும் வேலை இல்லை, வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது, பேசாமல் ஒரு டூர் ஒன்று போயிட்டு வருவோம் நம்ம போகிற மாதிரி அவங்க எங்கே போயிடுவாங்க, காட்டுக்கு இறங்கிடுவாங்க. இறங்கி அங்கே என்ன செய்வாங்க, வேட்டையாடுவாங்க. மானை வேட்டையாடுறது, அதை வேட்டையாடுறது, இதை வேட்டையாடுறது. வேட்டையாடுறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான ஒரு இன்பகரமான என்ன செய்யுது, செயல். புரியுதுங்களா? அதனால தான் அல்லாஹ் தஆலா ஹரம் ஷரீஃபுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா வேட்டையாடுறதை நிப்பாட்டிருங்கன்னு என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சு. இப்போ அது சம்பந்தமான ஒரு செய்தியைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்கு கீழே என்ன செய்யறான், பதிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த ஆயத் இறங்கினதுக்கு முஃபஸ்ஸீர்கள் நிறைய காரணங்களை சொன்னாலும் 2 முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்தில் மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. நாயகமே உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வர எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாங்க, உங்கள்கிட்ட ஒரு செய்தி ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பிச்சா நாங்கள் சொல்லிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்கிறேன். என்ன செய்தி? எந்த வீட்டில் நாய் இருக்குதோ, எந்த வீட்டில் நாய் இருக்குதோ, எந்த வீட்டில் உருவ படங்கள் இருக்குதோ, எந்த வீட்டில் ஜுனுபாலிகள் குளிப்பு கடமையானவங்க குளிக்காம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறாங்களோ இந்த வீடுகளுக்குள்ள நாங்க நுழைய மாட்டோம்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வர சொல்றோம். ஹதீஸ் புரியுதுங்களா? எந்த வீட்டில் நாய் இருக்குதோ, எந்த வீட்டில் உருவ படங்கள் இருக்குதோ, எந்த வீட்டில் குளிப்பு கடமையானவங்க குளிக்காம அந்த கடமை நிறைவேற்றாம அப்படியே இருந்துட்டு இருக்கிறாங்களோ இந்த வீட்டுக்குள்ள ரஹமத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டாங்க. ரஹமத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிற சஹாபிட்ட சொன்னாங்க, போய் மதீனாவில் எங்கெங்கெல்லாம் நாய் இருக்கோ எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு வந்துருங்கன்ட்டாங்க. சொல்ற புரியுதுங்களா? எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு வந்துருங்க. போனாங்க, சஹாபி எங்கெங்கெல்லாம் நாய் பட்டுச்சோ எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. எங்கேயுமே அந்த நாய் இன்ன வரைக்கும் இல்லை. அப்போ ஒரே ஒரு பெண்ணுடைய வீட்டில் மட்டும் காவலுக்கு ஒரு நாய் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த பெண்மணியை வேற யாரும் ஆண் துணையே இல்லை. இறக்கப்பட்டு இந்த சஹாபி இந்த நாயும் கொண்டுட்டா யாராவது ஒருத்தவங்க தெரியாம அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த பெண்மணியை துன்புறுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, வந்துட்டாங்க. வந்து சஹாபி சொன்னார், நாயகமே எல்லா நாயும் கொலை பண்ணிட்டோம், சாகடிச்சிட்டோம், இந்த வீட்டில் இந்த இடத்துல மட்டும் ஒரு நாயை விட்டு போட்டு வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதையும் கொலை பண்ணிட்டு வந்துருங்கன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை பண்ணியாச்சு. இப்போ மதீனாவில் என்ன இல்லை, நாயே கிடையாது. என்ன கிடையாது, நாய்களே கிடையாது. எல்லா நாயும் என்ன செய்யப்பட்டாச்சு, கொல்லப்பட்டாச்சு. எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு வந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், நாயகமே எல்லா நாயும் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க கொலை செஞ்சிட்டீங்க. வேட்டைக்குன்னு நாங்கள் பயன்படுத்துறது இந்த நாயை வச்சு தான் என்ன செய்யறோம், நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாயை வச்சு தான் நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் வேட்டையாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா நாயும் கொலை செய்யப்பட்டுச்சுன்னா இப்போ எங்களுக்கு சொல்லுங்க, உணவு எந்த உணவு தான் எங்களுக்கு ஹலாலுங்க நாயகமே என்ன செய்யறாரு அந்த சஹாபி கேட்கிறார். கேள்வி புரியுதுங்களா? நாயை வச்சு தான் நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வேட்டையாடி சாப்பிட்றோம். சாப்பாட்டுக்கு உண்டான உணவுகளை நாங்கள் வேட்டையாடுறது அப்படிங்கிறது ஹலால் தான் மார்க்கத்தில். எங்க காட்டுக்குள்ள போய் எதை வேணாலும் என்ன செய்யலாங்க, நாங்கள் ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை மிருகங்கள் என்ன செய்யறாரு, சாப்பிட்றோம். இப்போ உணவுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுவுமே என்ன செய்யலாம், பயன்படுத்துறதுக்கு வேட்டையாடுறதுக்கு உண்டான பிராணிகளும் எதுவுமே எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. இது விஷயத்துல நீங்க ஒரு மார்க்க தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாரு, உட்கார்ந்துருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, ஒரு ஆயத் இறக்குறான். துனியா அழியிற காலம் வரைக்கும் ஒரே ஒரு சட்டம் தான், அதை முடிஞ்சிருச்சு. என்னங்க,
வாரிசுரிமை சட்டத்தை பத்தி கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட. ரசூலுல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குனாங்க, துனியா அழியிற காலம் வரைக்கும் அதுதான் சட்டம். அந்த சட்டத்தில் கூடுதல் குறைவோ யாரும் என்ன செய்ய தேவையில்லை, செய்யவே முடியாது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த வேட்டையாடுதல் சம்பந்தமான ஒரு டீட்டெயிலான ஒரு சட்டத்தை என்ன செய்யறாங்க, இறக்கி சொல்றான். இனிமேல் நாய் வளர்ப்புனா இப்படித்தான், வேட்டையாடுறதுனால இப்படித்தான் சொல்லி ஒரு டீட்டெயிலான சட்டத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த கேள்விக்கு வியாக்கியானமாகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, இந்த ஆயத்தை இறக்கணும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, அந்த காலத்துல அரபுகள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஹராம், இது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஹலால், அவங்களுக்கு பிடிக்காததெல்லாம் ஹராம். சொல்ற புரியுதுங்க? அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்குறதுன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா அரபுகள் அந்த காலத்துல எப்படி வச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் ஹராம், அவங்களுக்கு எது எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஹலால். அவங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா, அந்த காலத்துல நேர்ச்சைன்னு ஒன்று இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்குது. நேர்ச்சை செய்யறது என்ன செய்வாங்க, நேர்ச்சை செஞ்சுக்குவாங்க. நான் காபத்துல்லாவுக்காக வேண்டி ஒரு 100 ஒட்டகம் என்ன செய்யறேன், நான் நேர்ந்து விடுறேன்னு சொல்லிட்டு அவர் நேர்ந்து விட்டுட்டாருன்னா யாரும் அந்த ஒட்டகத்தை என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க, தொடக்கூடாது. ஏப்பா நேர்ச்ச ஒட்டகம், நான் இந்த இடத்துக்காக வேண்டி இந்த சாமிக்காக வேண்டி ஒரு 10 ஆடை நான் என்ன செய்யறேன், நேர்ந்து விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை யாரும் வேட்டையாடவும் கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, தொடவும் கூடாது. இந்த மாதிரி வேட்டை பிராணிகளையும் இந்த மாதிரி நேர்ச்சை பிராணிகளையா போய் நாம போய் சாப்பிட்றது, இனிமேல் ஆடு மாடு ஒட்டகத்தில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு சட்டத்தை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உருவாக்கிக்கிட்டாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்களா ஒரு சட்டத்தை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உருவாக்கிக்கிட்டாங்க. இப்ப இஸ்லாம் வளர்ந்து வர 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 சஹாபாக்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நாயகமே மேல ஹராமெல்லாம் சொல்லிட்டீங்க, ஹலாலை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். சொல்றது புரியுதுங்களா? ஹலாலை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க நாயகமே. அரபுகள்கிட்ட இப்பேற்பட்ட ஒரு பழக்கம் இருக்குது, இந்த சூழ்நிலையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எது எங்களுக்கு ஹலால் அப்படிங்கறத எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கிற சஹாபாக்கள் கேட்கிறப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, ஆயத்தை இறக்கணும். புரியுதுங்களா? ஏதாச்சும் இன்னொரு எதுவும் சொல்ல வேண்டியது வருமா? ஒன்றும் இல்லை. ஏன்னா இவ்வளவு டீட்டெயில் அல்லாஹ் இந்த ஆயத்துக்குள்ள என்ன செய்யறாங்க சொல்றான். மேலோட்டமா பார்த்தோம்னா வெறும் மேலோட்டா பார்த்தா விளக்கம் கிடைக்கும், கொஞ்சமோண்டு கீழே இறங்கி பார்க்கறப்ப தான் அந்த ஆயத்தினுடைய அடிப்படை விஷயத்தை என்ன செய்ய முடியும், நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சூரத்துல் மாயிதாவினுடைய 4வது வசனம், யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், நாயகமே அவர்களுக்கு எது ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி உங்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. என்னங்க, எல்லா நாயும் கொலை பண்ணி சொல்லிட்டீங்க, அந்த நாயை வச்சு தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வேட்டையாடி நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் விஷயத்தில் இந்த உணவு விஷயத்தில் எது ஹலாலுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்கங்க, கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், நாயகமே அவர்களுக்கு எது ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்களிடத்துல கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எடுத்தவனே வேட்டையை பற்றி பேசலை, இப்படி வேட்டையாடணும் அப்படி வேட்டையாட அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு பேசலை. அல்லாஹ் சொல்ற வாக்கியத்தை பாருங்களேன், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், குல் நாயகமே உங்களுக்கு சொல்லுங்கள், உஹில்ல லகுமுத் த்வையிபாத், பரிசுத்தமானது எல்லாம் உங்களுக்கு ஹலாலானது. என்னதுங்க, சுத்தமானது எல்லாமே உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் தஆலா ஹலாலாக ஆக்கி வச்சிருக்கிற எல்லா உணவுகளும் என்னதான், பரிசுத்தமானது. எல்லாமே என்னதாங்க, பரிசுத்தமானது. புரியுதுங்களா? பரிசுத்தமானதுங்க அப்படிங்கிறதுக்குள்ள இன்னொரு வியாக்கியானத்தை சொல்றதா இருந்தா, எதுவெல்லாம் ஒரு மனிதன் சாப்பிடுகிற போது அந்த மனுஷனுக்கு அவனையும் அறியாமல் ஒரு இன்பத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வானோ அப்பேற்பட்ட உணவுகள் எல்லாம் பரிசுத்தமானது. என்னங்க இதற்கு புது விளக்கம் சொல்றீங்க? நாமெல்லாம் ஆடு மாடு கறி கோழியை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், சைனாலையும் அங்கே எதை சாப்பிட்றாங்க, பாம்பு கறியும் பூனைக்கறியும் கண்டது கடியுது என்ன செய்யறாங்க, என்னமோ சாப்பிட்றான். நீங்க சொல்ற விளக்கத்தை வச்சு பார்த்தா இங்க ஆயத்து உதைக்குது. தையிபாத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், எந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுகிற போது உங்களுக்குள்ளே ஒரு விதமான லத்தத், ஒரு ருசி, ஒரு இன்பம், ஒரு விதமான விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ அதுவெல்லாம் தையிபாத். அப்படின்னா ஒரு கேள்வி வருங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடுகிற போது உங்கள் அறிவுகளோ உங்கள் கல்வோ செத்து போயிடக்கூடாது, மங்கி போயிடக்கூடாது. அப்பேற்பட்ட உணவுலாம் உங்களுக்கு ஹராம். அல்லாஹ் எதையுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரி இப்ப பூனைக்கறியும் பாம்பு கறியும் சாப்பிட்டா என்ன வருங்க, மனுஷனுக்கு நோய் நொடி வரும்.
ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான டிசீசஸும் எதில் இருக்குது? அந்த மிருகங்கள் அந்த விஷயத்தில் என்ன செய்து இருக்குது. அப்ப தையிபாத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்னா, அல்லாஹ் தஆலா ஹலாலாக ஆக்கி வச்சிருக்கிற எல்லா உணவுகளும் பரிசுத்தமானது. ஆடு, மாடு, ஒட்டகங்கள், கோழி, மீன், இது மாதிரி அல்லாஹ் தஆலா ஹலாலாக ஆக்கி வச்சிருக்கிறான எல்லாமே என்னதாங்க? பரிசுத்தமானது. பரிசுத்தமானது அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்குது. கெட்டு போனதை சாப்பிடணும். கெட்டு போனதுன்னா சாப்பிட்றோம், ஏதாவது உணவு என்ன செஞ்சிருச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அதை என்ன செய்யக்கூடாது? தூக்கி எரிஞ்சிருங்க. தூக்கி என்ன செய்யுங்க? நீங்க அதை எரிஞ்சிருங்க. நல்ல வஸ்துக்களை என்ன செய்யுங்க? நீங்க சாப்பிடுங்க. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், குல் உஹில்ல லக்குமுத் தய்யிபாத்து, நல்ல வஸ்துக்கள் பரிசுத்தமானது உங்களுக்கு என்ன செய்வாக ஆக்கப்பட்டிருக்கு? ஹலாலாக என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆக்கப்பட்டிருக்கு. இப்ப ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை நம்ம சொல்றோம். ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி, இதெல்லாம் நம்ம என்ன செய்யறாங்க? மீன், இதெல்லாம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. ஹராமாக ஆக்கப்பட்டிருக்குங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 கேட்டகரியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு விளக்கமாக சொல்லி கொடுப்பாங்க. என்ன? ஒரு மிருகம் தனக்கு உணவாகவே மாமிசத்தவே எடுத்துக்குது. சிங்கம் எதை சாப்பிடுது? எதங்க சாப்பிடுது? கரியத்தான் சாப்பிடுது. தன்னுடைய மாமிசம் மாதிரி இன்னொரு மிருகத்தினுடைய மாமிசத்தை என்ன செய்யுது? சாப்பிடுது. இதுவெல்லாம் இந்த மாதிரி மிருகங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் விளக்கி கொடுக்குறாங்க. ஹலாலுங்க அப்படிங்கிறது, தையிபாத்து அப்படிங்கிறது, பரிசுத்தமானது அப்படிங்கிறது என்னென்னலாம் அப்படிங்கிறதுனா, ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி, மீனெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இதை விட்டுட்டு இருக்கிற மிருகங்களை விஷயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, சிங்கம், புலி, கரடி, இதுவெல்லாம் எதை தான் சாப்பிடுதுங்க? மாமிசத்தை தான் சாப்பிடுது. எங்கேயாச்சும் ஆடு போய் மாமிசத்தை சாப்பிடுதா? எங்கேயாவது ஒட்டகம் மாமிசத்தை சாப்பிடுதா? எங்கேயாவது மாடு, ஒட்டக மாமிசத்தை சாப்பிடுதா? இல்லவே கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹ் எப்படி விலைக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொறிச்சு சாப்பிடுது இல்ல, இந்த மாதிரி வஸ்துக்களை, மிருகங்களை நீங்க சாப்பிடக்கூடாது. எலி, பெருக்கான், பூனை, இதெல்லாம் என்ன செய்யுதுங்க? கொறிச்சு தான் என்ன செய்யுது? சாப்பிடுது. சொல்றது புரியுதுங்களா? எங்க எலி கேள்விப்பட்டிருக்கோம். இது ரொம்ப ஆச்சரியமா பாக்குறீங்களா? தான் இப்ப தையிபாத்துங்கிற வார்த்தைக்கு கீழே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. ஹலாலு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆடு, மாடு, ஒட்டகங்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய இன்ன பிற வஸ்துக்களை நான் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இது மாதிரி மேல சொன்னது மாமிசத்தவே சாப்பிடக்கூடிய மிருகங்களை சாப்பிடக்கூடாது. என்னங்க, அல்லாஹ் ஏன் தடை பண்ணி வச்சிருக்காங்கிறதா, அல்லாஹ் தடை பண்ணி வச்சிருக்கிறதா நாம சாப்பிடுறதுல அது ஒன்று இருக்கட்டும். அடிப்படை பேசிக்கான சட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. கொறிச்சு சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. மூணாவது, ஊர்ந்து போகுது பாத்தீங்களா? பாம்பு, பூரா, என்னங்க, இதெல்லாம் எங்க போகுது? ஊர்ந்து போகக்கூடிய இதையே என்ன செய்யாதீங்க? நீங்க சாப்பிடாதீங்க. நாலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, கால்கள் நீளமாக இருக்கிற, நகங்கள் நீளமாக இருக்கிற, ராஜாளியை போன்றிருக்கிற பறவைகளையும் காக்கைகளையும் என்ன செய்யாதீங்க? நீங்க சாப்பிடாதீங்க. இதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? தடை பண்ணி வச்சிருக்கிறான். இதுவெல்லாம் பரிசுத்தமானது கிடையாது. இதுவெல்லாம் அசுத்தமானது. இதுவெல்லாம் அசுத்தமானது. இதெல்லாம் நீ செய்யாதீங்க, நீங்க தொடவே தொடாதீங்க. அப்ப ஏன் இதுவெல்லாம் நாம சாப்பிடாம இருக்கிறோம்? புளியை ஏன் சாப்பிட்றதில்ல? கரடி ஏன் சாப்பிட்றதில்ல? சிங்கத்தை ஏன் சாப்பிட்றதில்ல? என்னங்க, இதெல்லாம் என்ன காரணம்? இதுவெல்லாம் உணவுக்காக வேண்டி சாப்பிட்றது அடுத்த மிருகத்தினுடைய மாமிசத்தை தான் என்ன செய்யுது? இது சாப்பிடுது. கொறிச்சு சாப்பிட்றதை என்ன செய்யாதீங்க? நீங்க சாப்பிடாதீங்க. அப்ப அல்லாஹ் ஏன் படைச்சிருக்கிறான்? என்னங்க, அல்லாஹ் தஆலா ஏன் படைச்சிருக்கிறான்? துனியாவில் படைக்கப்பட்டது பூரா யாருக்கு தான்? யாருக்கு தாங்க? நமக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? படைச்சு வச்சிருக்கிறான். ஏதேனும் ஒரு காரணம், அடிப்படையான காரணத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? விளங்கி கொள்ளவே முடியாது. இன்னும் அதை பத்தி பேசுறதா இன்னும் நிறைய டீட்டெயில் என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கு. அப்ப ஹலாலு அப்படிங்கிறது ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி, மீன்கள், இதெல்லாம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. சொல்றது புரியுதுங்களா? ஹராம் அப்படிங்கிற விஷயத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயத்தை என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப உஹில்ல லக்குமுத் தய்யிபாத்து, நல்லவைகள் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. கண்ணை மூடிட்டு சொல்லலாம். யாராவது ஒருத்தர் கறி சாப்பிட மாட்டேன் என்ன சொல்றாரு? நமக்கு மீன் ஒத்துக்கவே ஒத்துக்காது. என்ன சொல்றாரு ஒருத்தர்?
எனக்கு கருவாடு ஒத்துக்காது, எனக்கு கோழி பிடிக்காது, எனக்கு பீஃப் பிடிக்காதுங்க. என்ன சொல்றாரு? எனக்கு ஒட்டகம் பிடிக்காதுங்க. ஒட்டகம் உங்களுக்கு தான் பிடிக்காது, அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? ஹலால் ஆக்கி வச்சிருக்கிறான். பக்கத்துல ஒருத்தர் மீன் சாப்பிட்றாங்கிறக்காக வேண்டி அவரை என்ன செஞ்சிடக்கூடாது? எப்படித்தான் இதெல்லாம் சாப்பிட்றாங்களோ தெரியல, என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னோம்னா அல்லாஹ் பரிசுத்தமாக்கி வச்சிருக்கிறத நாம அசுத்தமானதா ஆக்கி வச்சிருவோம். சொல்றது புரியுதுங்களா? நமக்கு அது ஒத்து வரல, அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் நான்வெஜ்ஜே நான் சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு, ஏதாவது குற்றமாங்க? ஒரு குற்றமும் கிடையாது. நமக்கு வெஜிடேரியன் சாப்பிட்ட பழக்கமே கிடையாது. சாப்பிட்டா கவுச்சி தான் சாப்பிட்றது, சாப்பிட்டா மாமிசத்தை தான் சாப்பிட்றது. ஒருத்தர் சொல்றாரு, ஒன்றும் தப்பே இல்லை, இதுவெல்லாம் ஹலால். ஒருத்தருக்கு ஹலாலான விஷயம் ஒருத்தருக்கு அவருடைய நாக்குக்கு, அவருடைய உடம்புக்கு, அவருடைய விஷயத்துக்கு அவர் பிடிக்கலன்னா அல்ஹம்துலில்லாஹ் அதோட நிப்பாட்டிக்கணும். ஆனால் அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்லி இருக்கிறான், இதெல்லாம் நீங்க எப்படி தான் சாப்பிட்றீங்களோன்னு ஒருத்தர் போய் கேட்டா அது என்னவா போயிடும்? என்னங்க, சில பேர் தலைக்கறி இருக்கு பார்த்தீங்களா? என்னங்க தலைக்கறி சத்தான உணவு என்னது? ஆமா, தலைக்கறியில சில பேர் நாக்கு சாப்பிடுவாங்க, சில பேர் கண்ணை சாப்பிடுவாங்க, அதில் இருக்கக்கூடிய கரிய மாமிசத்தை ருசிச்சு என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. சில பேர்த்துக்கு பிடிக்காது, சில பேர்த்துக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. எப்படித்தான் இதெல்லாம் சாப்பிட்றீங்களோன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அல்லாஹ் சொல்றா இது பரிசுத்தமானது, இது கிளீனானது, இது சுத்தமானது அல்லாஹ் சொல்றான். நீங்க பிடிக்கலைன்னா அது உங்களோட, எனக்கு புரியுதுங்களா? உடும்பு கறி கொண்டு வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிடிக்காது, இதை எடுத்துக்க. பக்கத்தில் இருக்க சாபி என்ன கேட்டேன், உங்களுக்கு பிடிக்காதுங்க நாயுமே, நான் வேணா எடுத்து சாப்பிட்டுமான்னு கேட்டேன். தாராளமா சாப்பிடுங்க அப்படின்னாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு ஒரு 10 உடும்பு கறியை பிடிச்சிட்டு வந்து சாப்பிடலாமான்னு இங்கே கொஸ்டின் வச்சிடக்கூடாது. நமக்கு ஒருத்தருக்கு ஒரு உணவு பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒரு உணவு பிடிக்காது. ஆனால் ரெண்டுமே ஹலாலு தான். பிடிக்காதவர் பிடிச்ச உணவை ஒருத்தர் சாப்பிட்றப்ப அதை என்ன செஞ்சிடக்கூடாது? குறை பேசிடக்கூடாது. சொல்றதுங்களா? புரியுதா? அப்படி குறை பேசணும்னு சொன்னோம்னா இந்த ஆயத்துக்கு நம்ம மாறி செஞ்சவங்களா போயிடும். சரி, அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தய்யிபாத்து பரிசுத்தமானது உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது சொல்றான் பாருங்க, வமா அல்லம்தும் மினல் ஜவாரிஹி முகல்லிபீன. வேட்டை நாய்கள் வேட்டையாடுவதற்காகவே அதை நீங்கள் தயார்படுத்தி வச்சு, வேட்டை நாயை வேட்டையாடுவதற்காக வேண்டி அதை நீங்கள் தயார்படுத்தி வச்சு, அந்த வேட்டை நாய்கள் எதை கொண்டு வருகிறதோ அந்த மாமிசத்தையும் நீங்கள் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்படும். வேட்டை நாய் எங்க போகுது? ஒரு மானை பிடிச்சிட்டு வரப்போகுது. வேட்டை நாய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வரப்போகுது. வேட்டை நாய் ஏதே ஒரு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு வஸ்துவா என்ன செய்யுது? பிடிச்சிட்டு வரப்போகுது. பிடிச்சிட்டு வந்து எஜமான் என்ன செய்யுது? கொடுக்குது. இவர் என்ன செய்யறாரு? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ன செய்யறாரு? அடுத்து என்ன செய்யறாரு? சாப்பிட்றாரு. இந்த உணவு உங்களுக்கு மேல கேட்டாங்கல்ல சஹாபாக்கள், பூரா நாயும் கொலை பண்ண சொல்லிட்டீங்க நாயகமே, இப்போ ஊர்ல வேட்டையாடுறதுக்கு நாயே இல்ல. அல்லாஹ்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறீங்க, அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சிருக்கிறான், வீட்டுல நாய் அப்படிங்கிறது வேட்டையாடுறதுக்கும் வீட்டில் நாய் அப்படிங்கிறது எதுக்காக வேண்டி பயன்படுத்தணும்னு சொன்னோம்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சொகத்துக்காக வேண்டியோ பெருமைக்காக வேண்டியோ இதுக்காக வேண்டியோ பயன்படுத்துறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நீ வீட்டில் நாயே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. விவசாயத்தினுடைய நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு நாய் வச்சுக்கலாம். பிராணிகள் ஆட்டு மந்தை, ஒட்டக மந்தை, மாட்டு மந்தை, இது போல மந்தைகளுக்கு முன்னால் அந்த மந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு நாய் என்ன செய்யலாம்? வச்சுக்கலாம். வேட்டையாடுறதுக்காண்டி நாய் என்ன செய்யலாம்? வச்சுக்கலாம். இந்த 3 தாண்டி வேற எதுக்கும் நாய் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வீட்டில் இந்த 3க்கு இல்லை, வேற எதுக்கும் என்ன செய்யுது? இருக்குது. இன்னைக்கு அப்படித்தானுங்க. ஒரு நாய் போய் இன்னைக்கு 2-3 நாய் இருக்குது வீட்டில். அப்படித்தானே? வீட்டில் இவருக்கு ரூம் இருக்குதோ இல்லையோ, எதுக்கு ரூம் இருக்குது? நாய்க்கு ரூம் இருக்குது. இவருக்கு ஏசி இருக்கோ இல்லையோ, நாய்க்கு ஏசி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயினுடைய உமிழ் நீர் பட்டுச்சுன்னா அது நஜீஸிலையும் நஜீஸு 7 தடவை கழுவுனாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை தடவை கழுவும்? 7 தடவை கழுவும். இன்னைக்கு நாய் வளர்க்கலேண்டா இவருக்கு பர்சனாலிட்டி இல்லாத ஆள், இவருக்கு கௌரவம் குறைஞ்சால், நாய் இருக்கிற வீடு தான் நல்ல வீடு, வசதியான வீடுங்கிற காலத்துக்கு என்ன செஞ்சிருச்சு? இன்னைக்கு துனியா மாறி போச்சு. அந்த நாயவே தொட்டுக்கிறாங்க, அந்த நாயவே வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க, அதை வச்சே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. ஒரு தடவை பட்டாவே பெருமானா சொன்னாங்க அது நஜீஸிலையும் நஜீஸுன்ட்டாங்க. அது கூடவே குடும்பம் இருந்து காலத்தை கழிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த வீட்டுக்கு போய் நாம போய் ஏதாவது ஒரு கிளாஸ் டீ குடிக்க முடியுமாங்க? சொல்ற புரியுதுங்களா?
மார்க்கத்தில் அனுமதி பெற வருமா? கடவே வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் தஆலா இங்கே விளக்கி கொடுக்குறான். பயிற்சி அளிக்கப்பட்ட நாய். எப்படிங்க? பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த நாயை நீங்க வேட்டையாடுறதுக்காக என்ன செய்யறீங்க? அனுப்பிச்சு வைக்கிறீங்க. அந்த நாய் எதை பிடித்து கொண்டு வருகிறதோ அந்த உணவையும் மாமிசத்தை என்ன செய்யலாம்? நீங்க சாப்பிடலாம். அதுக்காக வேண்டி நாய் போய் ஒரு கரடியோ புளியோ பிடிச்சிட்டு வந்தா சாப்பிடக்கூடாது. அது ஹராமாக்கப்பட்ட உணவு. ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிற உணவை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா என்ன செய்யலாம்? நாம சாப்பிடலாம். இப்ப அல்லாஹ் ஒரு விளக்கத்தை சொல்றான் பாருங்க. பயிற்சினா என்ன? பயிற்சி என்னங்க? பயிற்சினா என்னன்னு விளங்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க. துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததின் பிரகாரம், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததின் பிரகாரம் அந்த நாய்க்கு நீங்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறீர்களே, அப்படிப்பட்ட நாயை எதை பிடிச்சிட்டு வந்து கொடுக்குதோ அதை என்ன செய்யலாம்? நீங்க அந்த நாய் அந்த மாமிசத்தை என்ன செய்யலாம்? நீங்க சாப்பிடலாம். உடனே சஹாபி கேட்கிறாரு, நாயகமே ஒண்ணுமே புரியலைங்களே நாயகமே. யாரு கேட்கிறாங்க? இப்ப நமக்கு புரியாத மாதிரி அவங்களுக்கும் புரியல. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கம் கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் மட்டும் விளக்கம் கேட்கலண்டா என்னங்க? இன்னும் 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் உட்கார்ந்தாலும் நமக்கு என்ன செய்யாது? விளங்கவே விளங்காது. விளங்குறதுக்கு உண்டான ஆற்றலே நம்மள்ட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால சஹாபாக்கள் விளங்கி இருந்தாலும் விளங்கலைன்னு தான் கேட்பாங்க. நான் சொல்ற புரியுது? விளங்கியே இருந்தாலும் இன்னொரு தடவை அவங்க சொல்லுங்களேன்னு கேட்பாங்க. விளக்கமே கிடைக்கலன்னா என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் விடுவாங்களா? நாயகமே பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயினா என்னங்க நாயகமே அப்படின்டா ரசூலுல்லாஹ் விளக்கி கொடுக்குறாங்க பாருங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அந்த நாயை நீங்க இங்கிருந்து இதை பிடிச்சிட்டு வான்னு அனுப்புறீங்க. போன அந்த நாய் அந்த வேலையை மட்டும்தான் செய்யும், வேற எதையுமே என்ன செய்யாது? செய்யவே செய்யாது. கவ்விருச்சுன்னு சொன்னோம்னா வேற எங்கேயும் போகாத, நேரம் என்ன செய்யும்? இங்கதான் கொண்டு வந்து விடும். இதுதான் பயிற்சி அளிக்கப்பட்ட நாய். இன்னைக்கு பெரிய கவலையான விஷயம் என்ன தெரியுமாங்க? அரபு தேசத்துல இந்த பயிற்சி அளிக்கப்பட்ட நாய் ஏலத்துக்கு போயிட்டு, நாமெல்லாம் இது கவனத்திலே கொள்ளல, இது எங்கோ விட்டுட்டோம். ஆனா இன்னமும் அரபு தேசத்துல என்ன இருக்குதுங்க? வேட்டையாடுறதுக்கு உண்டான நாய் சேல்ஸ்ல இருந்துகிட்டே இருக்குது. சொல்றது புரியுதுங்களா? வேட்டையாடுறதுக்கு உண்டான ராஜாளி பறவைகள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ராஜாளி பறவைகள் இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான பறவை. அந்த பறவையே ஒரு ஆள் கையால் என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. அதை என்ன செய்யறாரு? ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அரபிகள்லாம் பின்னால உட்காந்து என்ன செய்யறாங்க? ஏலம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த வளர்ப்பு நாயின் மூலமாக வேட்டையாடுறதுக்காண்டி பயிற்சி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஆயத்தை கேட்டுட்டு நாம மாட்டுக்கு என்ன செய்வோம்? விட்டுருவோம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? அதை என்ன செய்யறாங்க? அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அரபுகள். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கிருந்து ஒரு நாயை நீங்க வேட்டையாடுறதுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அது போன இடத்துல கவ்விட்டு நேரம் எங்க வந்து நிற்கும்? உங்கள்கிட்ட கொண்டு வந்து கீழே போட்டுரும். இதுதான் பயிற்சிக்கு கொடுக்கப்பட்ட நாய். இப்ப சஹாபி 3 கேள்வி கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட. என்ன கேட்கிறார்? சரிங்க நாயகமே, உங்கள்கிட்ட ஒரு திரும்பவும் கேள்வி கேட்கிறேன். அழகான கேள்வி பாருங்க, எவ்வளவு தெளிவா சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இப்ப நான் அமுச்சு வைக்கிறப்ப அந்த நாய் போகுதுங்க. நாயகன் போற நாய் அந்த மிருகத்தை என்ன செய்யுது? கவ்விட்டு வந்து எங்க கால் அடியில் என்ன செய்யுது? போடுது. போட்டிருக்கிற அந்த நாயை நாங்க என்ன செய்ய? அந்த மிருகத்தை நாங்க சாப்பிடலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நாய், அந்த மிருகம் போன அந்த நாய் கொண்டு வந்து போட்ட அந்த ஆடையோ மாடையோ அந்த வஸ்துக்களை சாகாம செத்து போகாம என்ன செஞ்சிச்சு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நீங்க என்ன செய்யுங்க? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ன செய்யுங்க? நீங்க சொல்லி அடுத்து அதை என்ன செய்யுங்க? ஹலாலாக ஆக்கி. சரிங்க நாயகம். அடுத்து அந்த சஹாபி கேட்கிறாரு, நாயகமே போன அந்த நாய் கொஞ்சூன்னு கடிச்சிருச்சு. கொஞ்சூன்னு என்ன செய்யுது? கடிச்சதுல அந்த மாமிசம் என்ன செஞ்சிருச்சு? அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறதுங்க நாயகமே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அந்த நாய் கடிச்சு கொண்டு வந்து போட்ட அந்த மிருகம், அந்த வஸ்து அப்படிங்கிறது செத்து போயிருச்சு. என்ன செஞ்சிருச்சு? செத்து போயிருச்சுன்னா நீங்க என்ன செய்யாதீங்க? தொடாதீங்க. ஏன்னா அது நீ அனுப்பிச்சு விட்டனால கடிக்கல, அது உனக்காக வேண்டி கடிக்கல, அது தனக்காக வேண்டி என்ன செஞ்சிருச்சு? கடிச்சுக்குது. அதை என்ன செய்யாதீங்க? நீங்க சாப்பிடாது. அதே நேரத்துல கொண்டு வந்து போட்டது கொஞ்சம் கடிச்சிருக்குது, ஆனா அதுல உயிர் இருக்குதுங்க நாயகமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உயிர் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? நீங்க அதை அடுத்து என்ன செய்யுங்க? சாப்பிட்டுக்கங்க. இப்ப சஹாபி திரும்பவும் கேட்கிறாரு, இப்ப நாங்க அமுச்சு வைக்கிறப்ப என்ன சொல்றதுங்க நாயகனே?
நீங்க அந்த நாயை அமுச்சு வைக்கிறப்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி அமுச்சு வைங்க. என்னங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி அமுச்சு வைங்க. இப்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி என்ன செய்றீங்க, அந்த நாயை அமுச்சு வைக்கிறீங்க. அமுச்சு வச்சப்ப அந்த நாய் என்ன செய்யுது, ஒரு மிருகத்தை என்ன செஞ்சிருச்சு, கவ்விருச்சு. கவ்விட்டு கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா அந்த நாய் கூட 2-3 நாய் என்ன செஞ்சிருச்சு, சேர்ந்துருச்சு. 2-3 நாய் சேர்ந்துருச்சு. இப்ப எந்த நாய் கவ்வுச்சுன்னு ஊர்ஜிதமா உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம நாய் வாயில அது இருக்குது, ஆனா அசல்ல எது பிடிச்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சந்தேகமா இருக்குது இல்ல, அதனால அந்த வேட்டையாடின அந்த மிருகத்தை என்ன செய்யாதீங்க, நீங்க சாப்பிடாதீங்க. புரியுதுங்களா? வாரிசு உரிமை சட்டத்தை விட கஷ்டமா இருக்குல்ல. என்னங்க இவ்வளவு டீட்டெயிலா அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, சொல்லி கொடுக்குறான். ஏன் அப்படின்னா துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி வேட்டையாடணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கிறானோ அதை நீங்க என்ன செய்யுங்க, அந்த நாய்க்கு நீங்க கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இப்படிலாம் இருந்தா சாப்பிடலாம், இப்படிலாம் இருந்தா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. வேட்டையாட போச்சு, வேட்டையாடிட்டு வந்துருச்சு, முன்ன பின்ன இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாமே, இல்லை அதுல எவ்வளவு விஷயத்தை நீங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, ஃபகுலு மிம்மா அம்சக்னா அலைக்கும், உங்களுக்காக வேண்டி அது எதை தடுத்திருந்து எடுத்து வந்து கீழே போட்டுச்சோ அதை என்ன செய்யுங்க, நீங்க சாப்பிடுங்க. அதை என்ன செய்யுங்க, நீங்க சாப்பிடுங்க. வேட்டையாட போச்சு, ஒரு ஆட்டையோ மாட்டையோ மிருகத்தை என்ன செய்யுது, கவ்விட்டு வந்து என்ன செஞ்சிருச்சு, கீழே போட்டுருச்சு. அது இன்னும் சாகல அல்லது செத்தே போயிருந்தாலும் நீங்க சொல்லி அனுப்புறப்ப பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அனுப்பிச்சீங்கல்ல, அப்பவே அது என்னவாக ஆயிருச்சு, ஹலாலாக என்ன செஞ்சிருச்சு, ஆயிருச்சு. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் கடிச்சிருந்துருச்சுண்டா நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க தொடாதீங்க. அது உங்களுக்கு கடிக்கல, அது தனக்காக வேண்டி என்ன செஞ்சிருச்சு, கடிச்சு சாப்பிட்டுருச்சுன்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் வதுகுருஸ்மல்லாஹி அலைஹி, அந்த நாயை அனுப்புகிற போதே நீங்க என்ன செய்யுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ன செய்யுங்க, நீங்க சொல்லி அமுச்சு விடுங்க. இன்னைக்கு வேட்டையாடுறதெல்லாம் எதுல, துப்பாக்கி. என்னங்க துப்பாக்கிக்கு என்ன சட்டம், சட்டம்னு ஒன்று இருக்குமா இல்லையா? முஹத்திசீன்கள் சொல்லி கொடுக்குறாங்க, ஃபுகஹாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த காலத்துல தான் அம்பு வச்சு வேட்டையாடினாங்க, நாயை அமுச்சு விட்டு என்ன செஞ்சாங்க, வேட்டை. இன்னைக்கெல்லாம் துப்பாக்கி, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பறவையை கூடவோ எதையோ ஒன்று கூட என்ன செய்வாங்க, சுட்டுவாங்க. 2 விஷயத்தை அழகா சொல்றாங்க பாருங்க. அந்த குண்டு போய் என்ன செய்யுது, உள்ளுக்குள்ள போய் படுது. பட்ட உடனே பட்டுன்னு செத்து போயிடுச்சு. பட்டுன்னு என்ன செஞ்சிருச்சு, செத்து போச்சு. ஆனா இவர் இங்கிருந்து குண்டு விடுறப்ப பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லித்தான் என்ன செய்யறாரு, அந்த ஷூட் பண்றாரு. அது பட்டுன்னு என்ன செஞ்சிருச்சு, செத்து போச்சுன்னா அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இவர் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் தான் சொல்றாரு. ஷூட் பண்ணி முடிச்சதுல அது என்ன செய்யுதுன்னா கீழே விழுந்திருக்குது. அதான் என்ன செய்யல, செத்து போகல, உயிருக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது, போராடிக்கிட்டு இருக்குது. இன்னும் அது மௌத்தா போகல, அது இன்னும் செத்து போகல. வெகு விரைவாக போய் நின்று அதை என்ன செய்வீங்க, நீங்க அறுத்து என்ன செய்வீங்க, நீங்க சாப்பிடுங்க. பட்டுன்னு ஷூட் பண்றீங்க, ஷூட் பண்ண உடனே ஸ்பாட்லயே அது இறந்து போச்சுன்னு சொன்னோம்னா எதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடிச்சு கொலை செஞ்சா, அடிச்சு ஒரு பிராணியை சாகடிச்சா சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது மாதிரி கண்டிஷனுக்கு வந்துரும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, முஃபஸ்ஸிரீன் என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் வேட்டையாடுறமோ இல்லையோ, வேட்டையாடுவதற்கு உண்டான சட்டத்தை அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்துக்கு கீழே என்ன செய்யறான், நமக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? ஒரு கால் நம்ம எங்கேயாச்சும் காட்டுக்கு போய் தவறி கிவறி போய் அதெல்லாம் நடக்காதுங்க. தெரியுது இன்னைக்கு நம்ம கூகுள் மேப் இருக்கு, என்ன இருக்குது, அந்த வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் காப்பாற்றணும், காடே இல்லையே. என்னங்க அப்ப அல்லாஹ் சும்மா ஆயத்தை இறக்கிட்டாங்க என்னங்க? அப்படியும் இல்லை, அப்படி இல்லை. இன்றைக்கும் அரபுகள் இந்த காரியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊர்ல ஒண்ணுமே இல்லைங்க, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பாலைவனம் தான். என்னங்க, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பாலைவனம் தான். அந்த பாலைவனத்துக்குள்ள ஒரு ஆட்டை இங்கிருந்தே பிடிச்சிட்டு போய் அந்த ஆட்டை அங்க சமைச்சு சாப்பிட்டு ஒரு நாள் பூரா அந்த பாலைவனத்திலே கழிச்சு முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க, திரும்ப வர்றாங்க. பூரா மொட்டை ஓப்பன்ஸ், எதுவுமே காத்து மரமோ எதுவுமே இல்லை. ஆனா அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, எங்கேயாச்சும் வெளியே போனா அங்க எதோட போகணும், ஆடோ மாடோ ஒட்டகம் கறியோட தான் என்ன செய்யணும், போகணும். இல்லையா அங்க எதையாவது ஒண்ணு வேட்டையாடி சாப்பிடணும். இதுதான் அவங்களுடைய டைம் பாஸ் பழக்கம். அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்துல என்ன செய்யறான் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சொல்றான் வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்துக்கங்க, அல்லாஹ்வை
பயந்துக்கங்க. இது விஷயத்துல வேட்டையாடி பிராணிகளை சாப்பிடுற விஷயத்துல யாரை பயந்துக்கங்க? அல்லாஹ்வை பயந்துக்கங்க. யாரு பார்க்கறா? நம்ம 2 பேர் மட்டும்தானே பார்க்கிறோம். நல்ல இலை குட்டியா கிடைச்சிருக்கு, அடிச்சு சாப்பிட வேண்டியதான் நினைச்சிட்டு சொல்லிட்டு மையத்தை சாப்பிட்றாதீங்க. இன்னல்லாஹ சரீஉல் ஹிசாப். கேள்வி கேட்கிற விஷயத்துல அல்லாஹ்தால மிக தீவிரமானவர், மிக விரைவாக அல்லாஹ்தால என்ன செய்வான், செயல்படுவான். என்ன செய்யறாங்க? அல்லாஹ்தால இந்த ஆயத்துல என்ன செய்யறா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப நாய் அப்படிங்கிறது மிக மிக அசுத்தமானது, மிக மிக அசுத்தமானது. நாய் எதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தலாங்க? பாதுகாவலுக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நாயை பயன்படுத்தணுமோ ஒழிய இன்னைக்கு நாயுக்கும் ஒரு ஆதார் கார்டு மட்டும்தான் இல்லை, ரேஷன் கார்டில் பேர் மட்டும்தான் இல்லை, மொத்தமும் எங்க இருக்குது? ஆமா, வண்டியில போய்கிட்டே இருக்கிற சிக்னல் இப்படி திரும்பி பார்த்தா ஒரு நாய் என்ன செய்யுது, நின்றுகிட்டு இருக்குது. கார்ல உட்கார்ந்து இருக்குது, வாகனத்தில் உட்கார்ந்து இருக்குது. வெளிநாடுகள்ல இருந்து நான் என்ன செய்யறாங்க, லைசன்ஸ் எடுத்து நாய் என்ன செய்யறான், கூட்டிட்டு வந்து இங்க விற்பனை செய்யறான், இங்க வளர்க்குறான். நாயின் மீது அளவு கடந்த பாசத்தை என்ன செய்யறாங்க, வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றா இது நஜீஸ்லயும் நஜீசு 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 நஜீசு. எச்சி பட்டா 7 தடவை என்ன செய்ய நீங்க கழுவு. அந்த நாயவே கூடவே இருந்து வாழ்நாள் முழுக்க இருக்கிறாங்கண்டா, அப்ப அவனும் நஜீஸ் தானே. என்னங்க இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த காலத்திலையும் நாய் இருக்கிற வீடுகளுக்கு யார் வரமாட்டா, மலக்குகள் வரமாட்டாங்க. உருவ படங்கள் இருக்கிற வீடுகளுக்கும் மலக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. வலா ஜுனுபுன், குளிப்பு கடமையானவர் குளிக்காமல் இருக்கிற வீட்டுகளுக்கும் ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்க. குளிப்பு கடமையானவர் என்ன செய்யணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அழகான செய்தி. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவாங்க, எங்களுக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா துனியாவில் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு உன்னதமான ஸ்டேட்மெண்ட், யாருக்கும் இந்த மாதிரி வெளிப்படையான வாழ்க்கை தத்துவத்தை துனியாவில் யாருக்குமே கிடையாது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, குளிப்பு கடமையானவன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, என்னை குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 குவளையில நானும் ஒரு மெத்தி குளிப்பேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, எனக்கு மெத்தி குளிப்பாங்க. ஒரே குவளையில நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்கள் குளிப்பு கடமையான குளிப்பை நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், குளிச்சிருக்கிறோம். குளிப்பு கடமையானவர் அசல் சட்டம், ஃபர்ஸ்ட் சட்டம் உடனே என்ன செஞ்சிடணும், குளிச்சிடணும். இல்லை குளிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒலுவாவது செஞ்சிடணும். என்ன செய்யணுங்க, ஒலுவாவது செஞ்சிடணும். சஹருடைய நேரம் வந்துருச்சு, இவருக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா சஹருடைய நேரமே முடிஞ்சு போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்ல சஹர் செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யுங்க, நீங்க குளியுங்க. ஆனா என்ன செஞ்சிடணும், குளிச்சிடணும். நாள் முழுக்க காலம் முழுக்க அப்படியே ஜுனுபாலியாகவே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்கது, அசுத்தமானதுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இது ஒரு செய்தியை சொல்லிட்டு இந்த ஆயத்துல இன்னும் ஒரு நுக்குதாவான ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், வேட்டைக்காக வேண்டி நாயையோ பறவைகளோ நீங்கள் அனுப்புகிற போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ன செய்யுங்க, நீங்க சொல்லி அனுப்பு. எந்த காரியத்தை நீங்க செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ன செய்யுங்க, நீங்க சொல்லித்தான் செய்யணுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு விருந்து சப்புரால அழகான செய்தி பாருங்க. ஒரு விருந்து சூப்பரா ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கிறாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு சின்ன புள்ள என்ன செஞ்சிருச்சு, வந்து எடுத்து என்ன செய்யுது, பிஸ்மில்லா சாப்பிடாம எடுத்து வாய்க்குள்ள போடப்படுது. ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு கை ரசூலுல்லாஹ் கையை அந்த குழந்தைட்டு இருக்கு, இந்த பக்கம் திருப்புறாங்க. இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு, அந்த உணவின் மீது உண்டான ருசி அப்படித்தானுங்க. சில நேரத்தில் செஞ்சு வச்ச உடனே நமக்கு என்ன செய்யும், சாப்பிடலான்னு ஒரு ஆசை இருக்கும் மனுஷனுக்கு. எடுத்து என்ன செய்யும், ஒரு டேஸ்ட் பார்த்துக்குவோமே. பிரியாணி ஆகி டேபிளுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேஸ்ட் என்ன செய்யறாரு, பார்த்துறாரு. இப்ப சஹாபி என்ன செய்யறாங்க, டக்குன்னு எடுத்து என்ன சாப்பிட்றப்ப ரசூலுல்லாஹ் அந்த கையில் என்ன செய்யறாங்க, அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்னங்க நாயகமே அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 2 பேர்த்துக்கும் சைத்தானுக்கு உணவு இருந்துச்சு இன்னைக்கு. என்னங்க, இந்த 2 பேர்த்திட்டையும் சைத்தானுக்கு என்ன செஞ்சிருச்சு, இங்க விருந்து இருந்துச்சு, நான் காப்பாற்றி பிடிச்சி வச்சிருக்கிறேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றது புரியுதுங்களா? இந்த 2 பேரும் என்ன சொல்லல, பிஸ்மில்லா சொல்லல. பிஸ்மில்லா சொல்லாம ஒருத்தர் களத்துல இறங்கி சாப்பிட ஆரம்பிச்சா சைத்தான் அழைப்பு கொடுப்பானாப்பா, அப்பா இன்ன வீட்டில் நமக்கு விருந்து உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, என்னங்க யார் கூப்பிடுவா,
சைத்தான் கூப்பிடுவான். நம்ம பாப்பா ஒரு விருந்து உணவு தயார் செய்யப்பட்டிருக்கு, வாங்க வந்து சாப்பிட்டு போங்கன்னு என்ன செய்வான், சைத்தான் கூப்பிடுவான். அதனால நீங்க சாப்பிடுகிற போது எதை சொல்லணும், பிஸ்மில்லாஹின்னு என்ன செய்யணும் சொல்லணும். நாம இன்னைக்கு அறக்க பறக்க என்ன செய்யறோம், நம்ம சாப்பிட்றோம். இதுல நாம பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அழகான ஒரு நடைமுறை என்ன தெரியுமா, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும். வீட்டினுடைய தலைமையாக இருக்கிறவங்க, தளபதியாக இருக்கிறவங்க என்ன செய்யணும், சத்தமா என்ன செய்யணும் சொல்லணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லா சாப்பிடுங்க. அப்ப சொல்ல மறந்தவங்க கூட என்ன செய்வாங்க, சொல்லிடுவான். சொல்ல மறந்தவங்க கூட சொல்லிடுவான். வேட்டை பிராணியை வேட்டையாடுகிற நாய்க்கு அனுப்புகிற போது கூட அல்லாஹ் என்ன சொல்றான், பிஸ்மில்லா சொல்லி அனுப்பிச்சு வைங்கிறான். அதே உணவு தயார் செய்யப்பட்டு தட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டா அது எவ்வளவு பெரிய கவலையான விஷயம்ங்கிறத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்ற ஆயத் புரியுதுங்க. அப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்யணுங்க, நம்ம பிஸ்மில்லா சொல்லித்தான் சாப்பிடணும். அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிற அந்த நாயை விட்டும் உருவ படங்களை விட்டும் ஜுனுபாலியாக இருக்கிற சந்தர்ப்பத்தை விட்டும் அல்லாஹ் நம்ம என்ன செய்வானாக, காப்பாற்றுவானாக. நல்ல மலக்குகள் வந்து போகக்கூடிய இல்லங்களாக அல்லாஹ் தஆலா நம்முடைய இல்லங்களை ஆக்கி அருள்வானாக. நல்ல மலக்குகள் வந்துட்டு போனா என்ன ஆகும், பரக்கத்து வரும், அப்புறங்க ரஹ்மத் வரும், எல்லாமே வரும். ரஹ்மத்தான மலக்குகள் வந்துட்டு போனாங்கண்டா நிம்மதி இருக்கும். என்ன கிடைக்கும், சுக்கூன். என்னங்க காசு இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நிம்மதி இருக்குதா, காசு இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நிம்மதி இருக்குன்னு சொன்னா அது தப்பிலையும். ஆமா, அன்னைக்கு தான் நாடு போகும், நாளைக்கு தான் நாடு போகும், ஆனா என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. ரஹ்மத்தான மலக்குகள் வந்துட்டு போனா என்ன இருக்கும், நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதிக்கு உண்டான வேல்யூ எதுவுமே கிடையாது. மாத்திரை போடல, எதுவும் போடல, அல்ஹம்துலில்லாஹ் படுத்தவன்னு என்ன செஞ்சுட்டாரு, தூங்கிட்டாரு. ஆனா சகல வசதியும் இருக்கு, எல்லாம் ஓடுது, எல்லாம் செய்து, மாத்திரையும் முழுங்கிட்டாரு. ஆனா என்ன வரல, தூக்க வரல. எங்க என்ன இல்ல. இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வரலாறு கூட இதை வேட்டையாடுறதுல சொல்றாங்க. இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வேட்டையாடுறதுக்கு போனாங்களாம். ஒரு அசரீர் சத்தம் வந்துச்சாமா, என்ன இப்ராஹிம், அல்லாஹ் உனக்கு இதுக்கு தான் உன்னை படைச்சு வச்சிருக்கிறானாண்டு. என்ன புதுசா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அம்பு எரிய போனவர் கீழே வச்சுட்டார். திரும்பவும் அடுத்த சத்தம் வருது, என்ன இப்ராஹிமே ஆலி ஹாதா ஹலக்கத்தல்லாஹ், அல்லாஹ் தஆலா உன்னை இதுக்கு தான் அல்லாஹ் உன்னை படைச்சு வச்சிருக்கிறானா. இது ஏதோ வேற அசரீர் சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, போட்டுட்டு என்ன செய்யறாரு, உள்ளுக்குள்ள வந்துட்டாரு, அரண்மனைக்குள்ள வந்துட்டாரு. மனசுக்குள்ள உருட்டிக்கிட்டே இருக்குது, என்னடா சத்தம் இது, என்னடா சத்தம் எதுன்னு சொல்லிட்டு போனாரு. மெத்தையில படுத்தாரு. தூக்கமே வரல. என்ன வரல, தூக்கமே வரல. சரி தூக்கமே வரலையேன்னு சொல்லிட்டு வெளியே காவலாளிகள் என்ன செய்யறாங்க, நின்ற நிலையில தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறாங்க, நின்றுக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. கதவை திறந்து பார்க்குறாரு, ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க, நின்று தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா காத்து இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் அந்த சகல வசதியும் நமக்குள்ள இருக்குது, நமக்கு என்ன வரல, தூக்கம் வரல. எனக்கு என்ன வரல, தூக்கம் வரல. அப்பத்தான் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு கீழே ஒரு ஆடையும் மேலே ஒரு சாக்கியும் போட்டுக்கிட்டு என்ன செஞ்சாரு, நடக்க ஆரம்பிச்சாரு ஹரம் ஷரீஃப் நோக்கி. அப்ப நிம்மதி அப்படிங்கிறது எதுல தான் இருக்குதுங்க, ரஹ்மத்தான மலக்குகள் ரஹ்மத்தான காரியத்துல தான் இருக்குதே ஒழிய காசு பணத்துல எதுவும் இல்லை, நிம்மதி இல்லை. அல்லாஹ்கிட்ட அதிகமா கேட்கணும், காசை கொடு, சுகத்தை கொடு, அதை கொடுக்குற யாரெல்லாம் எங்களுக்கு நிம்மதியை கொடு. என்ன கொடுங்க, ஆஃபியத்தை கொடு, நிம்மதியை கொடு. நிம்மதியை தேடித்தானே துனியாவில் எல்லாரும் எங்கெங்கயோ என்ன செய்யறாங்க, அலையிறாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு எதுல வச்சிருக்கிறாங்க, நல்ல காரியத்தை செய்யறதுலையும் ஹலாலான விஷயத்தை செய்யறதுலையும் நமக்கு என்ன செய்யுது, நிம்மதி இருக்குது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல நல்ல மலக்குகள் என்ன செய்வாங்க, அந்த வீட்டுகளுக்கு என்ன செய்வாங்க, வந்துட்டு போகுவாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கஷ்டமான காலத்துல வீட்டை வித்துட்டாங்க. உங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியும், கஷ்டமான காலத்துல வீட்டை வித்துட்டாங்க. யாருக்கு வித்தாங்க, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுக்கு வீட்டை வித்துட்டாங்க. வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. உள்ளுக்குள்ள வராரு ஹாலித் இப்னு வலீத், வீட்டை வாங்கினார், உள்ளுக்குள்ள வராரு, வீடு அழுகுது. என்ன செய்யுது, வீடு அழுகுது. வீட்டினுடைய அழுகையினுடைய சப்தத்தை ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, கேட்கறாங்க, என்னடா இது வீடு அழுகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப பெருமானா அப்ப இருக்கக்கூடிய மூத்த சஹாபாக்கள்கிட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் கேட்கிறப்ப, தன் வீட்டுக்கு சொந்தக்காரர் எவ்வளவு காலமா நல்ல அமல்களை செஞ்சா நம்ம வீட்டு எஜமா வீட்டை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு எது அழுகுது, வீடு அழுகுது. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு காசே வேணாம்,
இந்த வீட்டை என்ன செய்யுங்க, நீங்களே வச்சுக்கங்கன்னு காசை என்ன செஞ்சார், திருப்பி கொடுத்துட்டு போனாருன்னு சொன்னோம்னா, அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடங்களும் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நல்லதாக இருக்கிறப்ப நம்மளை தேடி என்ன செய்யும், நிம்மதியான வாழ்க்கை என்ன செய்யும், அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கொடுப்பாங்கிறத என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தினுடைய அடிப்படையான விஷயமா என்ன செய்யறாங்க சொல்லி காண்பிக்கிறான். இதற்கு அப்புறமும் அல்லாஹ் தஆலா ஹலால விஷயமாகவே திரும்பவும் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்யறான் பேசி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்ப்போம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையும் சுத்தமான நிலையில் இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வான். வாழ்க்கையில் சுத்தத்தை தவிர வேற எதுவுமே ஃபஸ்ட்டு கிடையாது. தொழுகிறது ஃபஸ்ட்டா, நோன்பு ஃபஸ்ட்டா, இன்ன பிற காரியம் ஃபஸ்ட்டானா எதுதான் ஃபஸ்ட்டு? சுத்தம் தான் ஃபஸ்ட்டு. அப்படித்தானுங்க. தொழுக போகக்கூடியவருக்கு சருத்தில் என்ன சருத்துங்க? ஃபஸ்ட்டு ஒழு செஞ்சுருக்கணும், அங்கே சுத்தம் வந்துருச்சு. அவர் தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும், அங்கே சுத்தம் வந்துருச்சு. எல்லாத்துலையும் என்ன வருது? சுத்தம் வருது. சுத்தத்தை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அதனால தான் வீடுகளில் இரவு நேரங்களில் பாத்திரத்தை கழுவாமல் போட்டிருந்தாங்கன்னா கழுவிட்டு படுக்கணும். குப்பைகள் அப்படியே போடப்பட்டிருச்சுன்னா என்ன செய்யணும், அந்த குப்பையை கொண்டு போய் டஸ்ட்பின்ல என்ன செய்யணும், போட்டுட்டு அதை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் போட்டுட்டு என்ன செய்யணும், வந்து படுக்கணும். இதுவெல்லாம் அடிப்படை சுத்தத்தில் விஷயமாக இருக்குதுங்கிறத என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்படியே துணி அப்படியே போட்டுறது, கூட்டி கொண்டு போய் அந்த குப்பைகளை கொண்டு போய் மூளையில குமிச்சு வைக்கிறது, இதுவெல்லாம் தமிழ்ல சொல்றதா இருந்தா, அரபியில சொல்றதா இருந்தா ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு தமிழ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றதா இருந்தா ஒரு வார்த்தை இருக்குது, மூதேவித்தனம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மூதேவித்தனம். இதுவெல்லாம் முசீபத்துகளை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்து வைக்கக்கூடிய காரியங்கள். இங்க ரஹ்மத்தான மலக்கு வர மாட்டாங்க. என்ன மலக்கு வருவார்? அதாபுகளையும் சங்கடங்களையும் கொடுக்குற மலக்கு என்ன செய்வார், வருவார் அப்படின்னு என்ன செய்யறாங்க முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் சுத்தமான நிலையில் இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் எங்களுக்கு ஒதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. வாழுகிற காலத்திலே ஹலாலான பரிசுத்தமான உணவுகளை சாப்பிடுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. வாழுகிற காலத்திலே கடைசி வரைக்கும் சுத்தமாக இருப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நஜீஸான நிலையில் இருப்பதை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக. அல்லாஹ் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகுவதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.